வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரிது அப்படின்னு பாடுறாள். எனக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா முடி கொட்டுறதை பார்த்துருக்கியா? இங்கே இதை நான் வந்து சேர்த்து வச்ச முடின்னு நினச்சிடாதீங்க. நான் வந்து இப்போ முடி வாரினேன், சிக் எடுத்தேன் நான். அதில் வந்து ஒரு அதாவது வாரி முடித்த பிறகு கொட்டியிருக்கிற முடி பற்றியா சத்த வெள்ளை முடி வந்திருக்கு. எங்கள் அம்மாவோட முடின்னு நினச்சிடாது, என்னோடய முடி தான் அது. எப்படி சிக்கிருக்கு பற்றியா? இங்கே வேறு இது வந்து நான் போட்டுருந்த ரப்பர் பேண்ட். என்ன இது நான் போட்டுருந்த ரப்பர் பேண்ட். இது வந்து நான் வாரின முடி. 2 அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குது பற்றியா? பிரேக்கப் வந்து லவ்வர்ஸ் பண்ணுவோம். இங்கே வந்து என் மண்டை பகுதிகளே பிரேக்கப் பண்ணிக்கிறதுகள். ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்ட்டு பிரிஞ்சு போய்டுறதுகள். பற்றியா ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் நம்ம. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். முன்னொரு காலத்தில் எப்படி இருந்த முடி தெரியுமா? இப்போ வந்து இங்கே இவ்வளோ தான் இருக்குது. இந்த ஒரு விவிடி கோல்டில் வருமே அந்த மாதிரி இழுத்தோன்னு வச்சுக்கோ அப்படின்ட்டு கையோட வந்துடும். என் முடி இப்போ என்ன நிலைமைக்கு வந்துருக்குன்னா, முடி இருந்தால் தானே நீ கொட்டுதே குடையுதே உடைதான் சாய்தான் ஆய்க்குதே கிரிக்குதேன்னு அழுவ. முடியே இல்லைன்னா எப்படி கொட்டும்? அதனால எல்லா முடியும் நான் க்ளோஸ் அப்படின்ட்டு 1 பாம் டோட்டல் முடி க்ளோஸுங்கிற மாதிரி எல்லா முடியும் கொட்டிடுறேன். அப்புறம் நீ எப்படி முடி கொட்டுதேன்னு அழுவேன். என் முடி வந்து முடிவு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தியா? எலிவால் பார்த்துருக்கியா? இந்த பாரு ஏதோ ஒரு கடமைக்குன்னே 4 முடியை வச்சுட்டு போயிருக்கு. அதுவும் எதுக்கு? பேசாமல் அதையும் எடுத்துரு. அதான் முடியே இல்லைன்னா அப்புறம் முடி கொட்டுதே சொட்டையாக்கிடு. சொட்டை கூட இல்லை, மொட்டையாக்கிடு பேசாமல். சரிம்மா, நன்றி நன்றி. ஏன்னா மொட்டையாக இருந்தால் கூட வந்து நான் சொல்லிப்பேன், ஆமாங்க முடியே வளரல, சின்ன வயசுலேருந்தே அப்படி தாங்க, முடி வளர்ச்சியும் இல்லை, அப்படியே கொஞ்சம் மூளை வளர்ச்சியும் இல்லை அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து இருக்குது ஆனால் இல்லை. மேக்ஸ் வந்துச்சு ஆனால் வரல. இந்த பாரு கையோடு வந்துட்டு முடி வந்துட்டே இருக்கியே அப்படின்னா இருப்பேன். எடுக்க எடுக்க நான் வருவேன் அப்படின்னு இந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னு வரும் தெரியுமா? எனக்கு மனசே ஆற மாட்டேங்குதுங்க. அந்த காலத்துலலாம் ஒரு சீரியல் வரும், கையளவு மனசு அப்படின்ட்டு. நான் வந்து என் வாழ்க்கையோட ஸ்டோரியை சீரியலாக எடுத்தேன்னா கையளவு மனசுன்னு பேர் வைக்க மாட்டேன், கையளவு மசு